மேம். வணக்கம். மகாகனி ஃபார்ம்ஸ் எங்கள் ஃபார்ம் ஹொசூரில் இருக்குது எங்கள் தோட்டம். ஓகே. 5 அடுக்கு விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் இயற்கையாக தான் பண்ணுறது. இடுபொருள்னா ஜீவாமிர்தம், அது விட்டா பத்தலைக்கு ரசல், பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் பயோ என்சைம், மீன் அமிலம், இதுதான் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பயன்படுறோம். ஓகே. அதில் வளைஞ்ச இதெல்லாம் காய்கறி பழங்க வர இது இலக்கி வாழை, முருங்கை, அப்புறம் கற்பூரவல்லி, தேங்காய் சைஸ் பாருங்க. அது தவிர நாங்கள் ஈடுபொருளும் செஞ்சு கொடுக்குறோம். இது பத்திலை கரைசல், தசப்பரணின்னு சொல்லுவாங்க. இது பயோ என்சைம். பத்திலை கரைசல் பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா வேற எங்கள் தோட்டத்துக்கு பூச்சி வராது, ஏன்னா நாங்கள் இயற்கையாக பண்ணுறோம். பட் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துலேருந்து வர பூச்சியே தடுக்கணும்னு நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். பூச்சி வெரைட்டி பயோ என்சைம் பூமிக்கு ஊட்டச்சத்து, பூமியில் நுண்ணுயிர் பெருகும். ஸோ அதுக்காக பயோ என்சைம் யூஸ் பண்ணுறோம். ஒரு தோட்டம் இயற்கையாக நன்னா இருக்கணும்னா தேனி ரொம்ப முக்கியம். ஸோ தேனி இல்லாமல் இயற்கை தோட்டம் நடக்காது. அதுக்காக நாங்கள் தேனி பெட்டி வச்சுருக்கோம். வெறும் சீசனில் மாத்திரம் தேன் எடுப்போம். இது முருங்கை சீசனில் எடுத்த தேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னென்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட கிடைக்குது? நாங்கள் ஈடுபொருள்னு ட்ரை பனானாஸ் பண்ணுறோம், சன்ரைட் பனானாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மீன் அமிலம் பண்ணுறோம். அது வேறு எதானா வேணும்னா நீங்கள் மகாகனி ஃபார்ம்ஸ்ன்னு அமேசானில் சர்ச் பண்ணால் எல்லா ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கலாம். டெரஸ் ஃபார்மர்ஸ்க்கு பெங்களூர், சென்னை அந்த மாதிரி டெரஸ் ஃபார்மர்ஸ்க்கும் நாங்கள் சீட்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் இந்த பத்திலை கரைசல், ஜீவாமிர்தம், அப்புறம் மீன் அமிலம், அதுவும் 500 ml 100,000 ml வரைக்கும் செல் பண்ணுறோம். அது கண்டிப்பாக நீங்கள் வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.